அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தின் மூலமாக பணம் வரக்கூடிய அமைப்புகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கான எளிமையான சில விதிகளை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பொதுவாக குடும்பம் நடத்தக்கூடிய அளவிற்கு, அதாவது உங்களுக்கு தேவைக்குரிய பணம் என்பது 2ஆம் பாவத்தை குறிக்கும். அதே மாதிரி அளவுக்கு அதிகமான பணத்தினை குறிக்கக்கூடிய ஒரு பாவம் என்பது 11ஆம் இடத்தை குறிக்கும். அப்போது உங்கள் ஜாதகத்தில் 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் அல்லது 2ஆம் பாவமும் 11ஆம் பாவமும் பலமாக இருந்தால் உங்களுடைய தேவைக்கு ஏற்ற பண புழக்கம் என்பது கண்டிப்பாக இருக்கும். அப்போது 2-11 தொடர்பு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய லக்னத்திற்கோ அல்லது லக்னாதிபதிக்கோ இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு வசதியான ஒரு வாழ்க்கை என்பது உங்களுக்கு உண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி 2ஆம் அதிபதி 11ஆம் பாவத்தில் இருந்தாலோ 11ஆம் அதிபதி 2ஆம் பாவத்தில் இருந்தாலோ கண்டிப்பாக ஒரு நல்ல வசதியான வாழ்க்கை உண்டு. கண்டிப்பாக இப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த பாவமானது திதிசூன்யமோ 8-12 தொடர்புகளோ கண்டிப்பாக இருக்கக்கூடாது. பாதக தொடர்பும் இருந்தால் அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டு பிரச்சனைகளில் போய் மாட்டிக்கொள்வார்கள். நாம் இதுவரைக்கும் 2-11 ஆகிய 2 பாவங்களை பற்றி பார்த்துருக்கோம். சரி, இப்போது லக்னாதிபதி ஒருவருக்கு 11ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னா, லக்னாதிபதி என்பது சுய முயற்சியை சொல்லக்கூடிய ஒரு பாவம். அப்போது இந்த லக்னாதிபதி 11ஆம் இடத்துல போயிருக்காருன்னா தனக்கு அபரிமிதமான சொத்துக்கள், அபரிமிதமான பணவரவு வேண்டும் என்பதற்காக இந்த ஜாதகர் சுய முயற்சியால் முன்னேறக்கூடிய தன்மை உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல, அதாவது நல்ல நிலையில் நீசம் பெறாமல் குரு பகவான் இருந்தாலோ அல்லது குரு சுக்கிரன் இருந்தாலோ அல்லது சுக்கிரன் இருந்தாலோ 2ஆம் இடத்தை குருவோ சுக்கிரனோ பார்வை செய்தாலோ கண்டிப்பாக பணப்புழக்கம் என்பது உங்களுக்கு நன்றாகவே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே அமைப்பை நீங்கள் 11ஆம் இடத்துக்கும் எடுத்துக்கலாம். 11ஆம் இடத்தை குரு சுக்கிரன் பார்வை செய்தாலோ அல்லது குருவோ சுக்கிரனோ 11ஆம் இடத்துல இருந்தாலோ அளவுக்கு அதிகமான பணப்புழக்கம் என்பது இருப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக ஓரளவுக்கு சம்பாதித்ததை வைத்து முதலீடு செய்து பெரும் பணக்காரர் ஆவதற்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருப்பாங்க. அது எப்படி அப்படின்னா, அதாவது இது எப்படி வருது, ஒரு உழைக்காத ஒரு வருமானம், பேசிவ் இன்கம்னு சொல்லுவோம் இல்லையா, அவர் சம்பாதித்ததை ஒரு சரியான இடத்துல தேர்ந்தெடுத்து முதலீடு செய்வதன் மூலமாக வெற்றி பெறுவார். அப்போ அது எந்த மாதிரி அமைப்பு அப்படின்னா, 5ஆம் அதிபதி இருக்கு இல்லையா, 5ஆம் அதிபதி 2ஆம் பாவத்தோடையோ அல்லது 11ஆம் பாவத்தோடையோ ஒரு தொடர்பு ஏற்படுத்தி இருந்தால் குருவோட பார்வையும் இருக்கும் பட்சத்தில் இவர்கள் ஒரு நல்ல இடத்துல முதலீடு செய்து அல்லது தன்னுடைய புத்திசாலித்தனத்தின் மூலமாக கமிஷன் வருமானம் மூலமாக கண்டிப்பாக பெரும் பணக்காரர் ஆவதற்கான ஒரு வாய்ப்புகளை அது கொடுக்கும். சரிங்களா? அப்போது இந்த 5ஆம் இடம் என்பது உழைக்காத வருமானத்தை கொடுக்கும். அந்த 5ஆம் பாவத்தை சரியாக பயன்படுத்துறது அப்படிங்கிறது நிறைய பேர்த்தால் முடியாது. ஏன் அப்படின்னா, 5ஆம் இடம் என்பது உங்களுக்கு பொதுவாக என்னென்ன விஷயங்களை குறிக்கும் அப்படின்னா, நான் ஏற்கனவே நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன். ஜோதிடம், அரசியல், சினிமா, கமிஷன், இந்த மாதிரி விஷயங்கள் அது குறிக்கும். எத்தனை பேர்த்தாலும் அந்த இடத்துல போய் வெற்றி பெற முடியும்? வெகு சிலரே அந்த இடத்துல வெற்றி பெற முடியும். இருப்பினும் உங்களுக்கு ஒரு டிசிப்ளினான ஒரு வாழ்க்கையை அந்த இடத்துல ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பாவம் 5ஆம் இடம். இப்போ 5ஆம் இடத்தை அளவுக்கு அதிகமாக ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னாலே ஒரு ஜாலியாக சந்தோஷமாக நிறையா செலவு பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை அது ஏற்படுத்திடும். நீங்கள் கட்டுக்கோப்பாக உங்களுடைய வாழ்க்கை முறையை இந்த 5-2, 5-11 ஒரு தொடர்புடையர்கள் வைத்து கொண்டால் கண்டிப்பாக ஒரு பெரும் பணக்காரராக எளிதாக அதிக உடல் உழைப்பு இல்லாமல் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சரி, அதுக்கு அடுத்தது 9ஆம் அதிபதி, அதாவது உங்களுடைய பாக்கியஸ்தானாதிபதி இருக்கு இல்லையா, அது ஏதோ ஒரு விதத்தில் 11ஆம் பாவத்தில் தொடர்பு இருந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் மூலமாக பணம் வரும். உங்கள் அப்பா நிறைய சம்பாதிச்சு வச்சுருக்கலாம், அந்த மாதிரி எடுத்துக்கங்க. அதே மாதிரி 7ஆம் அதிபதி 11ஆம் பாவத்தில் இருந்தது அப்படின்னா, 7ஆம் அதிபதி 2ஆம் பாவத்தில் இருந்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக
கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வசதியான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் அதிபதி 2லேயோ 11லேயோ இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய மாமனார் மூலமாக உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் அதிபதி 2 11 தொடர்பில் இருந்தது அப்படின்னா தாயார் மூலமாக கண்டிப்பாக ஒரு சொத்து இல்லை வீடு மூலமாக உங்களுக்கு வசதியான ஒரு வாய்ப்பு, அதாவது வாழ்க்கை முறை, பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். 4 6 தொடர்பு இருந்து அதனுடைய குரு பார்வையெல்லாம் இருந்தது அப்படின்னா வீடு வாடகைக்கு விடுவதன் மூலமாக ஒரு வசதியான ஒரு பணப்புழக்கத்தினை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். சரியா? அதே மாதிரி லக்னம் 2 9 11 இந்த தொடர்போடு இருந்ததுன்னா, அதாவது லக்னாதிபதி 2ஆம் இடத்தோடையோ 9ஆம் இடத்தோடையோ 11ஆம் இடத்தோடையோ தொடர்பில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை அவருக்கு உண்டு அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். இதில் குறிப்பாக நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கணும். ராகு 11ஆம் பாவத்தில் இருந்தால் திடீர் பண வரவு கிடைக்கும், அதிர்ஷ்டம் மூலமாக உயர்வு உண்டு, அளவுக்கு அதிகமான பணப்பழக்கம் ஏற்பட வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் இந்த ராகு பாதகாதிபதியோட தொடர்பு கொண்டு விட்டால் அந்த 11ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு எல்லாமே கண்ணு முன்னாடி காமிக்கும், பெரிய அளவுக்கு வரப்போகிறது என்று காமிக்கும். ஆனால் கடைசி நேரத்தில் உங்களை ஏமாற்றிவிடும். 11இல் ராகு இருந்து பாதகாதிபதியின் தொடர்பு இருந்தால் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். சரிங்களா? இது எல்லாமே பணப்புழக்கம், அதாவது பண வரவு இது அதிகரிப்பதற்கான ஒரு ஜாதக அமைப்புகளாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சரியா? அதே மாதிரி உங்களுடைய லக்னாதிபதி இருக்கு இல்லையா, உங்களுடைய லக்னாதிபதி எந்த பாவத்தில் இருக்காரோ அந்த பாவக ரீதியான ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அந்த லக்னாதிபதி இருக்கக்கூடிய இடத்துலேருந்து எந்த பாவத்தை பார்க்கின்றாரோ அதில் உங்களுடைய ஆர்வமானது இருக்கும். இதில் ஏதோ ஒரு விதத்தில் 2ஆம் அதிபதியோ 11ஆம் அதிபதியோ தொடர்பு இருந்தால் அந்த பாவக ரீதியான தொழில்களை அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய கிரக ரீதியான தொழில்களை வேலைகளை நீங்கள் எடுத்து கொண்டால் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டும் அதில் இருக்கும், பணம் வரத்துக்கான ஒரு வாய்ப்புகளும் அங்கே நிறையா இருக்கும். சரிங்களா? நீங்கள் என்ன ஜாதகத்தில் என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை முறையை நீங்கள் அமைத்து கொண்டால் கண்டிப்பாக பணவரவு என்பது அதிகரிக்கும். சரிங்களா? ரைட் நண்பர்களே, கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஒரு வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இருக்குது. விருப்பமுடையவர்கள் அதில் இணைந்து கொள்ளுங்கள். அதில் ஜோதிட ரீதியான கருத்துக்கள் அதெல்லாம் நான் கொடுக்க இருக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய ஜோதிட வகுப்புகள் சார்ந்த விஷயங்களும் அங்கே உங்களுக்கு வரும். விருப்பமுடையவர்கள், ஜோதிடத்தில் ஆர்வமுடையவர்கள் அந்த குழுவில் இணைந்து கொள்ளுங்கள். நண்பர்களே, வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து உங்களுக்கு உண்டான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அதற்கான வழிமுறைகளை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். மேலும் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நண்பர்களே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் லிங்கில் இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் மற்றொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.